Hey guys, welcome back to the channel. இன்னைக்கு நம்ம இந்த கூலான ரவுண்ட் ஸ்பின் எஃபெக்ட் தான் எப்படி பண்றது பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. எப்படி பண்றதை பார்த்துருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ நியூ ப்ராஜெக்டில் நம்ம என்ன பண்ணிக்குவோம், ஃபர்ஸ்ட் எடிட் பேஜுக்கு போயிட்டு ஃபியூஷன் கம்போசிஷனை நம்ம வந்துட்டு கொடுத்துக்குவோம். ஓகேவா? ஸோ இதில் வந்துட்டு நம்ம எவ்வளோ டைம் வேணுமோ அதில் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு எப்பவும் போல் 5 செகண்ட்ஸ் தான் வச்சுருக்கேன். ஸோ அடுத்து ஃபியூஷன் பேஜுக்கு போயிட்டு எப்போவுமே நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் 3Dயில் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்னா, மர்ஜ், கேமரா, ரெண்டர் இது மூணையும் வந்துட்டு பேஸாக வச்சு அதுக்கு லெஃப்ட் சைடில் தான் வந்துட்டு நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் நம்ம ஃபார்ம் பண்ணிப்போம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு ரெண்டர் 3D இதை கனெக்ட் பண்ணுறதுக்காண்டி ஒரு மர்ஜ் and a camera. So இப்போ camera 3D, merge, render and media out. So that's it. So இப்போ வந்துட்டு நம்ம ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருவோமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் எப்பவும் போல் நம்ம கொடுத்துருவோம். இந்த பேக்ரவுண்டு நம்ம வந்துட்டு எலிப்ஸ் பண்ண போகிறோம். ஸோ சர்க்கிள் கொடுத்துட்டு எலிப்ஸ் மாஸ்க்கை வச்சு இப்படி வச்சிரும். ஸோ எலிப்சிஸ் மாஸ்க்கை வச்சு பேக்ரவுண்டை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம பேக்ரவுண்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வியூவரில் வியூ பண்ணுவோம் அண்ட் எலிப்சிஸை செகண்ட் வியூவரில் வியூ பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. சாரி, பேக்ரவுண்ட் வந்துட்டு நம்ம செகண்ட் இதில் வச்சுக்குவோம், எலிப்சிஸை ஃபர்ஸ்ட் இதில் வச்சுக்குவோம். அப்போ தான் வசதியாகும். ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு உள்ளுக்குள்ளே வந்துட்டு எனக்கு அந்த இது இருக்கக்கூடாது. லைக் இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு சர்க்கிள் வரக்கூடாது. இங்கே ஒரு ரிங் மாதிரி இருக்கணும். அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம், இந்த இடத்துல பார்டர் வித்து கீழே ஒரு சாலிட் இருக்குல்ல, இதை எடுத்து விட்டால் ஒன்றுமே தெரியாது. அடுத்து பார்டர் வித்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ண 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 இந்த இடத்துல வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அப்படி தான் வந்துட்டு நம்ம ரிங்கை வர வைப்போம். எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு வச்சுக்கோம். ஸோ இப்போ வச்சுட்டு நம்ம கலர்ஸ் வேணுமோ மாற்றிக்கலாம். அதுக்கு பேக்ரவுண்ட் போயிட்டு கலர்ஸில் நான் கிரேடியன்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கிரேடியன்ட் ஆப்ஷனில் எந்த கலர் வேணுமோ அந்த கலரை அப்படியே சூஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி நான் பிங்க் எடுத்துக்கிறேன். ஸோ இதில் நம்ம என்ன கலர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். ரைட், ஸோ நான் இப்போ இப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, ஒரு ஸோ இதுக்கப்புறம் ஒரு இமேஜ் பிளேன் 3D ஆட் பண்ண போகிறோம். ஏன்னா இதை 3D ஆக்கும். ஸோ அதனால் இமேஜ் பிளேன் 3Dக்கு போயிடுவோம். இந்த இடத்துல டைப் பண்ணுவோம். ஸோ இமேஜ் பிளேன் 3Dக்கு அப்புறம் நம்ம வந்துட்டு ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணிவிட்டு இதை மர்ஜ் பண்ணிடுவோம். ஏன்னா டிரான்ஸ்ஃபார்ம் ஆட் பண்ணாதான் நம்ம வந்துட்டு டிரான்சிஷன் பண்ண கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மில் நம்ம கொஞ்சம் விளாடுவோம். ஸோ நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு எல்லாத்துக்குமே கீ ஃப்ரேம் செட் பண்ணிக்கிறேன். ஓகே, லைக் நான் வந்துட்டு இது இசட்டு இதில் வந்துட்டு இதை 3ல் தான் வந்துட்டு நான் ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம வந்துட்டு இந்த மாதிரி சும்மா ஒரு வேல்யூஸ் வந்துட்டு நம்ம செட் ஆரம்பிச்சுக்குவோமா. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எப்படி செட் பண்ணுறோம் அப்படின்னு தெரியறதுக்காண்டி நம்ம கேமரா 3Dயை ஃபர்ஸ்ட் இதில் வச்சுக்குவோம், ஃபர்ஸ்ட் வியூவரில். ஓகே, செகண்ட் வியூவரில் மீடியா அவுட் வச்சுக்குவோம். ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபார்மில் போயிட்டு தெரியுதா, லைக் இந்த மாதிரி வச்சுக்குவோம். ஸோ இந்த மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் எல்லாம் செட் பண்ணிட்டேன்.
ப்ளே பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஸோ நான் சும்மா ரேண்டமாக தான் வந்துட்டு ஆக்சுவலி செட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை ஸ்மூத் அவுட் பண்ணிப்போம். ஸோ ஸ்ப்ளைன் டூலில் போயிட்டு எல்லாத்தையும் இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு இப்படி செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிப்போம், லைக் ஸ்மூத் அவுட் பண்ணிப்போம். இது எல்லாத்தையும் இப்படி ஸ்மூத் அவுட் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ஸோ ஸ்மூத் அவுட் பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த இதுக்கு ஒரு வால்யூம் ஆட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ வால்யூம் ஆட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி நான் என்ன பண்ணிக்கிறேன், இந்த இமேஜ் பிளேனுக்கு அப்புறம் வந்துட்டு, அதாவது இந்த இமேஜ் பிளேனுக்கு அப்புறம் நான் வந்துட்டு ஒரு டூப்ளிகேட் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ டூப்ளிகேட் 3D ஆட் பண்ணிவிட்டு இதோட ஃப்ரேம்ஸ், இதோட லாஸ்ட் இதை வந்துட்டு நான் 40க்கு வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் அந்த இது பவுன்சி லுக் கிடைக்கும். ஸோ கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஸ்மூத்தராக எரர் டைலேட் அப்படின்ற மோட் ஆட் பண்ண போகிறோம். இதில் அமௌண்ட்டை நம்ம கொஞ்சம் ப்ளஸில் வச்சுக்கோம். ரைட், ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த திக்னஸ் தெரியணும் அப்படின்றதுக்காண்டி டூப்ளிகேட் இதில் வந்துட்டு ஒரே ஒரு இதில், அதாவது ஸ்டார்டிங்கில் இந்த ஒரு இடத்துல மட்டும் ஆஃப் செட்டில் மட்டும்தான் நான் 0.0 வச்சுருக்கேன் அந்த திக்னஸ் கொடுக்கறதுக்காண்டி. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணீங்க அப்படின்னா 3Dயாக தான் தெரியும். ரைட், எனக்கு வந்துட்டு ஹேங் ஆகுது, ஸோ காட்ட முடியல. நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஸோ இதை